நான் இன்றைக்கி இந்த மாதிரி லிக்விட் கவரை வந்து நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதை வச்சு இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருக்கு. இது வந்து 1 லிட்டர் பேக்கு, லிக்விட் பேக்கு. 2 கவர் வந்து இது மாதிரி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சிசரில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நமக்கு தேவையில்லாத பகுதி. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நம்ம க்ரோ பேக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நிறைய கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இதை வந்து நமக்கு கீழே வந்து ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஷேப்பெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்குது. இதில் ஜஸ்ட் இது வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரப்பதம் எல்லாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம இதில் வந்து பிளான்ட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த கவர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசர் தான் எடுத்துருக்கேன். ஒரு எதுவும் எக்ஸஸாக வந்து எடுக்கலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து மண் வந்து ஃபில் பண்ணி வைக்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்டெடியாக வந்து நிற்கும். அதனால் நீங்கள் வந்து இது டிஎஸ்சிஎம் மெத்தட் வந்து கவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அந்த அவசியம் கிடையாது. அதனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இது எனக்கு வேண்டாம். நீங்கள் எதனா வேறு எதனா ரீயூஸ் பண்ணுறது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நான் இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். திரும்பி லேட்டாக இது சோப் லிக்விட் வந்து இருக்கிறதுனால நல்லா இதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி ஒரு பண்ணி வச்சு காய வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மண்ணில் வந்து ஃபில் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இதை நம்ம திருப்பெல்லாம் முடியாது. ஏன்னா இதோட கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது. நம்ம கவரில் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து பண்ணிவிட்டு திருப்பிடலாம். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்து பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து லிக்விட் இதாக இருக்குது. இது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த பிளான்ட் வேணாலும் ஈஸியாக வந்து வீட்டில் வளர்த்துக்கலாம். எக்ஸஸாக நிறைய ப்ளேஸ் இல்லை அப்படின்றவங்க க்ரோ பேக்கே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரெகுலர் வேஸ்ட் கவர் வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். நிறைய பிளான்ட்ஸுமே வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே ட்ரையாக இருக்குது. நான் வந்து கையை வச்சு காமிக்கிறேன். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஈரப்பதமாக இருக்குது. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா காய்தான் டைம் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஃபில் பண்ண வந்து சொல்லிடுறேன். அவ்வளோதான், ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான். வேறு எதுவும் ரெடி பண்ண போது கிடையாது. இதே நம்ம கவர் யூஸ் பண்ணால் 3 ஹோல்ஸ் போட்டு நம்ம இது மாரி ஃபோல்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லாவே இருக்குது கவரு. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு ஒரு மண் கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செம்மண் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் உரம். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் வந்து ஒரு இடத்துக்கு கொட்டி வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு உரமாக வந்து மாறியிருக்கும். அந்த உரத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம வீட்டு பக்கத்துக்கு இருக்கிற மணல் கொஞ்சம், இந்த 3த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பீட் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து இதை வந்து வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து பண்ண போகிறேன். அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து கொரியர் கவர் வச்சு வந்து கூட நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி நான் நிறைய
ஆர்டர் பண்ண கொரியர் கவர்ஸ்க்குமே நான் வந்து தூக்கி போடலை. இந்த சைஸ்க்கு பெருசாக இருக்கிற கொரியர் கவர் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை விட பெரிய சைஸ்ன்ட்டு எதுவுமே நான் தூக்கி போடலை. இதேமாரி வீட்டில் ஈஸியாக நம்ம வந்து க்ரோ பேக்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளாக வச்சு அதுமாரி மீஷோவில் வந்து நிறைய நான் வந்து கொரியர் கவர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது மீஷோவில் வாங்கின கொரியர் கவர் தான். இதுவுமே நான் வந்து வேஸ்ட் வந்து பண்ணலை. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மண் ஃபில் பண்ணி நான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கவர்ஸ்லாம் நான் தூக்கி போடுறதில்லை. ரொம்ப சின்ன கவர்னால் நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் கவரு இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பேக் இந்த சைஸ்க்கு இருக்கிற கொரியர் கவர் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி வந்து பிளான்ட்டெல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்காக இதோட பெரிய கவர்ஸுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 0 செலவில் வீட்டில் இருக்கிற கவர்ஸ் வச்சு நம்ம நிறைய வந்து பிளான்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு வந்து பாட்டோ நம்ம வெளியே இருக்க இடம் இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க, அது முடிக்கவங்க இந்த மாதிரி வந்து டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் தான் வாங்கினது. மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரோஸ் பிளான்ட் 4 பிளான்ட் கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வேஸ்ட்டாக இருக்கிற கவரில் நம்ம வந்து அதில் வந்து போட்டு வைக்க போகிறோம். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் உமிகளை போட்டு தண்ணி ஃபில் பண்ணி மட்டும் தான் இருக்குது. ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்த மணல்ன்றது சுத்தமாகவே இல்லை. வாங்கிட்டு நமக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பிரிக்கும்போது பொறுமையாக வந்து பிரிக்கணும். நம்ம வேரை வந்து அசைக்கிடக்கூடாது. அசைக்காமல் ஸ்லோவாக வந்து பிரிக்கணும். நேரம் வச்சிடலாம். இதில் வந்து பேக்கில் வந்து ஒரு சின்னதாக 2 ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மணல் வந்து போட்டு அப்புறமா இதை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணலாம் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மணல் வந்து போட்டாச்சு. இப்போ அந்த பிரித்து இந்த செடியை வந்து உள்ளே வச்சுட்டு சுற்றிலும் மண் போட்டுட்டோன்னா மேலே வந்து நம்ம ரொம்ப பசுப்பு பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து மேலக்கா இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ செடி நல்லா வந்து க்ரோத் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து செட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே போல்ஸ் எதுவுமே போடலை. நல்ல மணல் போடனே இது வந்து ஸ்டெடியாக வந்து நின்றுச்சு. இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல வந்து கீழே வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அடியில். ஏன்னா வேருக்கு வந்து கொஞ்சம் ஹேர் காத்தோட்டமாக தேவை. அதனால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் 2-3 ஹோல்ஸ் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த மணல் கொஞ்சம் ஈரமாகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணீர் வந்து ஊற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு க்ரோ பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் அடுத்து வந்து இந்தமாதிரி கொரியர் கவர் வச்சும் நம்ம வந்து எப்படி க்ரோ பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றதும் நான் இதில் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.